உருவாய் அருவாய் உலகாய் குலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீனராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துல இருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்கறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா. 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்னைக்கு குருவை வணங்கிறது எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா. அப்போ எல்லா விதத்தில் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படி கையெழுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையாக மாற்றி உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தனுசு ராசிக்குள்ளர மூலம் பூராடம் உத்திராடம் உட்கார்ந்துருப்பார். அப்படி இருக்கிறதுனால அஷ்டமத்தில் இந்த குரு அமர்ந்ததுனால மனசு இந்த வாரம் ஃபுல்லாக பக்தி மயமாக இருக்கும். ஒரு பயபக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பயபக்தியோடு இருக்கும். எதையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட காரியங்களை மெதுவாக செய்யணும், அழகாக செய்யணுங்கிற எண்ணத்தோட, அதுவும் பூராடங்கிறது எடுத்தாளக்கூடிய விஷயங்கள்னு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை எடுத்து அடுத்தவங்க கொடுக்கும்போது பயபக்தியோடு கொடுப்பான். இதை மாதிரி இதெல்லாம் செய்யணும், பார்த்துக்க 4 வாட்டி சொல்லி கொடுப்போம் இல்லையா, அப்படி அந்த எண்ணத்தோடு இருக்கும். செவ்வாயின் நேரடி பார்வையும் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் மேலே இருக்கிறதுனால சந்திரன் இருக்கும்போது மனதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயம் கலக்கமும் இருக்கும். அப்போது செவ்வாய்க்கிழமை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் திக்குன்னு இருக்கும். புதன்கிழமையிலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். மகர ராசிகளை உத்திராடம்
திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்குள்ள 2ஆம் இடத்துல குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திரன் பயணம் செய்யும்போது குருவினாலே பார்க்கப்படுகிறார், சூரியனால் பார்க்கப்படுகிறார், புதனால் பார்க்கப்படுகிறார். எண்ணங்கள் வந்துவிடும். 8ஆம் இடத்திலிருந்து பார்த்தா கொஞ்சம் பயங்கள் இருக்கும். ஆனாலும் குடும்பத்திலே குழப்பங்கள் தீரும். இதில் சூட்சமத்தில் முக்கியமான சூட்சமம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால தொழிலிலே சிக்கல்கள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆணவமான பேச்சு விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. தொழிலிலே நம்ம பார்த்து செய்கிற காரியங்கள் போதும், அடுத்தவங்க மாட்டிக்கூடாது அப்படின்லாம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு இருந்தீங்கன்னா தொழில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். இல்லைன்னா லாப சிக்கல்கள் உண்டு. ஸ்டாஃபெல்லாம் கொஞ்சம் சொதப்பி நம்மளை குழப்பத்தில் கொண்டு விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வியாழக்கிழமை மேலே கும்பராசிக்குள்ளே சந்திரன் உள்ளே போவார். 3ஆம் இடம் பண வரவு கொடுப்பார். நல்ல தெளிவான சிந்தனையை கொடுப்பார். வெளியில் கோவில் குளங்கள் எல்லாம் போயிட்டு வரணுன்ற எண்ணங்களை கொடுப்பார். அது மூலியமாக நல்ல ஒரு வைப்பு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சனி பகவான் வக்கரத்திலே இருக்கிறார். வக்கரத்தில் திரும்பும்போது உங்கள் ராசியும் பார்க்குறார். உங்கள் ராசியை பார்க்குற மாதிரியே இந்த கும்பத்தையும் தொட போகிறார். அப்போது சனி பகவானுடைய தன்மையினாலே காரியங்கள் செவ்வனே நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி முடிச்சு கொடுத்துடலாம். அப்படி இருக்கும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு டியூனிங் இருக்குது அப்படின்னு தெரியறது. பக்தி நிறைய இருக்கணும். தினமுமே தெய்வங்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டே கால வேளையில் ஆரம்பிங்க. விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கேளுங்கள். அதுவே உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை நாள் முழுவதும் இருக்க செய்யும் அப்படின்னு தெரிகிறது. அப்போது இந்த வாரத்தில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை செய்தால் மற்றவை அனைத்தும் சிவமயம், அனைத்தும் விஷ்ணுமயம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஆகிடும். அதனால் இந்த வாரம் இனிதாய் அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.